தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னம்பிக்கையுடன் சந்திக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். பாமக பொதுக்குழு பாத்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்தில் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. நம்மளிடையே பாத்தீங்கன்னா பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி நம்மளோட இருக்காரு. அவர் இந்த 2014 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாரு, அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தின 2014 சட்டமன்ற தேர்தல் எப்படி பாக்குறீங்க, பாமக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இன்றைய சூழலில் மற்ற அரசியல் கட்சியெல்லாம் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் களத்தில் இருக்கின்றோம், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், தன்னம்பிக்கையோடு இறங்கி இருக்கின்றோம், தைரியத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். யாரையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. யாராவது எங்களோடு வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காரணம், எப்பொழுது இல்லாத ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகள் மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். 50 ஆண்டு காலத்தில் இந்த ரெண்டு கட்சிகள் மீது கோபத்தில் இது போன்று இருந்தது கிடையாது. அவ்வளவு கோபம் சொல்ல மாட்டேன், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். அதனால இந்த ரெண்டு கட்சிகளும் புறக்கணித்து பாட்டாளி எங்களுக்கு ஒரு மாற்று நிச்சயமாக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு எங்களுக்கு வாய்ப்பு உறுதியாக மக்கள் கொடுப்பார்.